இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்தவரைக்கும் தென் மாவட்டங்களில் தீவிரமடைய போகுது. இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் பரவலாக கனமழை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் 27ஆம் தேதி வரைக்கும் மழை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்ட்டு. தென் மாவட்டங்களில் குறிப்பாக பல்வேறு பகுதிகளில் கனமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை கண்டிப்பாக அதிகரிக்கும். உதாரணமாக தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளாகட்டும் மற்ற இடங்களாகட்டும் பரவலாக மிதமான மழை கனமழையாகவும் எதிர்பார்க்கலாம். தென் மாவட்டங்களில் மழை பொழிவு, அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பரவலாக மழை கிடைக்கும். தேனி தென்காசி போன்ற இடங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை கூட நமக்கு பதிவாகும். கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களிலும் நல்ல ஒரு மழை பொழிவை எதிர்பார்க்கலாம் நண்பர்களே. அதனால் கடைசி வரைக்கும் நீங்கள் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்க. எங்கெல்லாம் நமக்கு மழையினுடைய தீவிரம் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, எங்கெல்லாம் நமக்கு கனமழை கிடைக்கும், எங்கெல்லாம் நமக்கு மிக கனமழை பதிவாகும் என்பதான தகவலை குறித்து மிக தெளிவாகவும் விரிவாகவும் நம்ம பார்க்கலாம். கோடை வெயில் தமிழ்நாட்டில் எப்படி இருக்குது அப்படிங்கிறதான தகவலையும் நிச்சயமாக உங்களுக்கு நம்ம சொல்கிறோம். ஏன்னா கடந்த சில நாட்களாக பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் தீவிரமாகிட்டே இருக்குது. சில இடங்களில் நமக்கு பார்த்திங்கன்னா இயல்பிலிருந்து கூடுதலான வெப்பநிலையும் பதிவாகிருக்கு. உதாரணமாக நம்ம சேலம் மாவட்டங்கள் இது போன்ற நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா இயல்பாக பதிவாக வேண்டிய வெப்பநிலையிலிருந்து நமக்கு கூடுதலாகவே வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ ஒவ்வொரு நாளும் இந்த மார்ச் மாதம் தொடங்குறதுக்கு முன்பதாகவே பிப்ரவரி மாதங்களிலேயே வெயிலுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் தீவிரமாகி இருக்கிறது. அதே மாதிரி எல்னினோ பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக இந்த வாட்டி நமக்கு கோடை காலங்களிலேயே தொடங்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம். இந்த எல்னினோனுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் ஏப்ரல் ஜூன் மாதங்கள், குறிப்பாக ஏப்ரல் மே ஜூன் மாதங்களில் தீவிரமாகும் அப்படிங்கிறது நம்ம முன்பதாகவே சொல்லியிருந்தோம். அதே மாதிரி தான் இப்போ நமக்கு அடுத்து வரப்போகிற நாட்களில் எல்னினோனுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் தமிழகத்தில் இருக்க போகுது. இதனால் நமக்கு மழை வாய்ப்புகள் எப்படி இருக்கும், வருகிற தென்மேற்கு பருவமழை எப்படி இருக்குது என்பதான தகவல் குறித்தும் மிக தெளிவாக நம்ம பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் அந்த லைக் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணாமல் இருக்கீங்க, மறக்காமல் அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நண்பர்கள் உறவினர்கள் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். தமிழகத்தில் இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் சில மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமடையும். குறிப்பாக மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தேனி, தென்காசி போன்ற மாவட்டங்களில் எல்லா பகுதியிலும் மழை கிடையாது. பகுதியாக சில இடங்களில் நமக்கு மழை உறுதியாக பதிவாகும். இப்போது தென்காசி மாவட்டங்களில், கன்னியாகுமரி மாவட்டம், திருநெல்வேலி, மதுரை போன்ற மாவட்டங்களில் பகுதியாக அங்கொன்றும் இங்கொன்றுமாக கணிசமாக மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையாகவும் பகுதியாக நமக்கு ஒதுக்கி பதிவாகும். எப்படி பார்த்தாலும் ஒரு 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் மழை அளவு எதிர்பார்க்கப்படுது தென் மாவட்டங்களில். அப்போ இன்று மாலை மற்றும் இரவு நேரங்களில் பரவலாக தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அநேக பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். சில இடங்களில் கனமழையும் மிதமான மழையுமாக கொட்டி தீர்க்கும். ஆனால் தென் மாவட்ட பகுதிகளில் பெரும்பாலான இடங்கள் 80% வரைக்கும் நமக்கு மிதமான மழையும் 20% அங்கொன்றும் இங்கொன்றுமாக கனமழையாக எதிர்பார்க்க முடியும். 27 வரைக்கும் விட்டு விட்டு மழை இருக்குது. தென் மாவட்டங்கள் பொறுத்த வரைக்கும் 27ஆம் தேதி வரைக்கும் விட்டு விட்டு பரவலாக மழை பொழிவுகளை நீங்கள் எதிர்பாருங்க. அதுக்கப்புறம் நமக்கு பெரிதளவில் மழை தீவிரம் இருக்க போகிறது கிடையாது. அதனால் தென் மாவட்ட பகுதிகள், நீங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதிகளில், கன்னியாகுமரி போன்ற இடங்களில், தென்காசி போன்ற மாவட்டங்கள் நல்ல ஒரு தீவிரமான மழை பொழிவையும் எதிர்பார்க்க முடியும். வட தமிழக கடலோர மற்றும் டெல்டா மாவட்டங்களில் மழையினுடைய வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கு பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே நமக்கு காணப்படும். பெரிதளவில் மழை கிடையாது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி இங்கெல்லாமே நமக்கு வெயில் மட்டுமே இருக்கும். மழை தீவிரம் ரொம்ப குறைவு. தஞ்சை, நாகை, திருவாரூர், அரியலூர், பெரம்பலூர், திருச்சி மற்றும் புதுக்கோட்டை, மயிலாடுதுறை போன்ற மாவட்டங்கள், டெல்டா மாவட்டத்திலும் பெரிதளவு நமக்கு மழை தீவிரம் பொறுத்த வரைக்கும் இருக்க போகிறது கிடையாது. அடுத்த மழை தேதிகள் சீக்கிரமாக உங்களுக்கு நம்ம அறிவிக்கிறோம். ஏன்னா கடந்த சில நாட்களாக பிப்ரவரி 20ஆம் தேதியிலிருந்து இப்போ வரைக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் தான் விட்டு விட்டு அவ்வப்போது மழை பொழிவு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்குது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எத்தனை சென்டிமீட்டர் எங்கெல்லாம் நமக்கு மழை பதிவாக இருக்குது. 4 சென்டிமீட்டர் 5 சென்டிமீட்டர் மழை பொழிவுலாம் தொடர்ந்து பதிவாகிட்டு இருந்தது. திருநெல்வேலி போன்ற மாவட்டங்கள், அதே மாதிரி கன்னியாகுமரி உள்ளிட்ட இடங்கள்லாம் 4 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் மழை பொழிவுலாம் கடந்த சில நாட்களாக பதிவாகிட்டு இருந்தது. இன்னும் அடுத்து வரக்கூடிய 27 வரைக்கும் தொடர்ந்து இந்த பகுதிகளெலாம் மழை தொடர்ந்து நீடிக்கப் போகுது. வட தமிழக கடலோரங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் பகல் நேர வெப்பநிலையும் இனிமேல் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இதுவரைக்கும் இயல்பாக இருந்தது. இனி வருகிற நாட்களில் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் படிப்படியாக அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். கோடை வெயிலுக்குள்ளே நம்ம போக போகிறோம். வெயிலின் தாக்கம் சற்று தீவிரமாகவே இருக்கும்.
அடுத்ததாக வட தமிழக உள் மாவட்டங்களில் பகல் நேரங்களில் இயல்பிலிருந்து கூடுதல் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகக்கூடும். குறிப்பாக சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடில் பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் கூடுதலாக இருப்பதற்கான வாய்ப்பாக இருக்குது. அதனால் உள் மாவட்ட பகுதிகள் ரொம்ப உஷாராக இருக்கணும். உங்களுக்கு மழை தீவிரம் கிடையாது, ஆனால் வெயில் தாக்கம் ரொம்ப கொடுமையாக இருக்கும். வட தமிழக உள் மாவட்டங்களில் பகலில் இயல்பிலிருந்து கூடுதல் வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பாக இருக்கும். வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், கரூர், திருப்பூர், ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்கள் பெரும்பாலான உள் மாவட்டங்களில் வெப்பநிலை பொறுத்தவரை பகல் நேரங்களில் தீவிரம் அடையும். அப்படிங்கிறதுனால எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. சராசரியாக பெய்ய வேண்டிய மழை பொழிவு பொறுத்த வரைக்கும் இந்த தென்மேற்கு பருவமழையில் கிடைக்குமா அப்படின்னு சிலர் கேட்டிருக்கீங்க. அதாவது ஏன்னா எல்னினோனுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் இருக்கும் என்று ஏற்கனவே நம்ம முன்னறிவிப்புகள் நம்ம கொடுத்திருந்தோம். தமிழகத்தில் எல்னினோடைய தாக்கம் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். இந்த எல்னினோடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் இந்த கோடை காலங்களில் தொடங்க இருக்கு. அப்படிங்கிறதுனால ஒரு சில மாவட்டங்களில் நமக்கு சராசரியாக பெய்ய வேண்டிய மழையை விட நமக்கு குறைவாகவே கிடைக்கும். தென்மேற்கு பருவமழையினுடைய தீவிரம் பொறுத்தவரை நமக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக கேரளா, கர்நாடகா மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்களில் சராசரியாக பெய்ய வேண்டிய மழை பெய்தாலும் மற்ற மாநிலங்களில் சற்று குறைய போகிறது. அதனால ரொம்ப உஷாராக இருக்கணும். இந்த வருஷமும் அடுத்த வருஷமும் எல்னினோவினுடைய தாக்கம் பொறுத்த வரைக்கும் இந்த கோடை காலங்களில் இருப்பதற்கான வாய்ப்பாக இருக்கும். இந்த ஏப்ரல், மே, ஜூன் போன்ற மாதங்களில் எல்னினோ இருக்கும். அதே மாதிரி வடகிழக்கு பருவமழை மிக மோசமானதாக அமையும். எந்த அளவுக்கு நமக்கு தென்மேற்கு பருவமழை குறைந்து காணப்படுகிறதோ அந்த அளவுக்கு வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் ரொம்ப மிக மோசமான புயல் சின்னங்களும் மழை பொழிவுகளும் எதிர்பார்க்கப்படுது. அதனால இந்த வருஷம் அடுத்த வருஷம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தென்மேற்கு பருவமழையில நமக்கு வெயில் ரொம்ப அதிகமாக தெரியும். வடகிழக்கு பருவமழையில ஒரு வெள்ளப்பெருக்காக இருப்பதற்கான வாய்ப்பாக இருக்கக்கூடும் நண்பர்களே. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள். சில இடங்கள்ல இன்னைக்கு கனமழை பெய்யும். தென்காசி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள்ல சில பகுதிகளில் இன்னைக்கு கனமழை வாய்ப்பு இருக்கு. நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி போன்ற மாவட்டங்களில் பகுதியாக லேசானதிலிருந்து மிதமான மழை வரைக்கும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக பதிவாகணும். விட்டு விட்டு அவ்வப்போது மழை பொழிவு எதிர்பாருங்க. தொடர்ந்து கோடை வெயில் பொறுத்த வரைக்கும் இயல்புக்கு அதிகமாக பெரும்பாலான மாவட்டங்களில் கண்டிப்பாக நமக்கு பதிவாகும். இந்த கோடை கால வெயில் பொறுத்த வரைக்கும் மார்ச் முதல் வாரத்திலிருந்தே நமக்கு தீவிரமாக தொடங்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். அக்னி நட்சத்திரம் வருவதற்கு முன்பதாகவே தமிழகத்தில் வெயில் சதமடித்து பல இடங்களில் மிக கடுமையான வெப்பநிலை தொடர்ந்து உயரும். அதனால் இக்கோடை காலத்திற்கு முன்னெச்சரிக்கையாகவே இப்பொழுதே நீங்கள் தயாராகிக்கோங்க அப்படிங்கிறது நம்ம கேட்டுக்கிறோம். நீங்கள் நண்பர்களே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், துல்லியமான வானிலை அறிக்கை பெற்றுக்கொள்ளுங்கள். அடுத்த மழை தேதிகள் எப்போ அப்படிங்கிறத சீக்கிரமாக உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட்டில் கொடுக்குறோம். நம்ம சேனலில் ஸ்டோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் உங்களுக்கு தேவையான பொருள் எல்லாமே நீங்கள் வாங்கிக்கலாம். 50%லேருந்து 90% வரைக்கும் டிஸ்கவுண்ட்டில் சேல் போயிட்டுருக்கு. அதனால் மறக்காமல் போய் அந்த ஸ்டோர் நம்ம சேனல் மூலிமா வாங்குறவங்களுக்கு மட்டும்தான் அந்த டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அதனால் அந்த ப்ராடக்ட் நீங்கள் போய் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பொருள் நீங்கள் சர்ச் பண்ணி வாங்கிக்கலாம்.